கண்டது. ஏன் ஓடி வருகிறாய்? அதுல முதலாவது பாருங்க, மிருகங்கள் எங்கே வாழ்ந்து வந்தன? பெரிய காடு அல்லது காட்டில், அல்லது அந்த காட்டில் என்று எழுதினாலும் சரி. சரியா? காடு, காட்டில், அந்த காட்டில் எழுதினாலும் சரி. வேகமாக ஓடி வந்த நரியை கண்ட பிராணி எது? என்ன விட வரும்? குளவி. அப்ப இந்த குளவி என்றதை நீங்க இரண்டாவது கோட்ல எழுதி கோட். வனம் என்பதன் ஒத்த கருத்து சொல் இந்த இருக்கு, காடு. வனத்துக்கு ஒத்த கருத்து வந்து காடு, அடவி, கானகம் என்றெல்லாம் வரும். சரியா? அப்ப அதுக்குள்ள வனத்துக்குரிய ஒத்த கருத்து வந்து காடாக இருக்கு. மிருகம் என்ற சொல்லை பன்மை சொல்லாக மாற்றி எழுதுக. மிருகம், மிருகங்கள் இந்த இருக்கிற சொல்ல அப்படியே எழுதுனீங்கன்னா சரி. அது பெரிய சொல்லுங்க. என்னன்னா நான் வந்து இது நியூ அட்மிஷன் அவ வந்து இருக்காவோ. இது என்ன பேப்பர் இது? ரைட், ஓகே. என்னோட புதுசா இருந்தாங்களே, இவங்களுக்கு நான் அந்த பேப்பர் கிளாஸுக்காக கொஞ்சம் பேப்பர் அடிச்சு கொடுத்தது தெரியும். அதுல இன்னும் ஒரு பேப்பர் தான் இருக்குது. அது முடிய புது செட் பேப்பர் ஒன்று அடிச்சு கொடுப்போம். அப்ப அதுல இவங்களுக்கும் கொடுப்படும். அல்லது நாளைய கிளாஸ்ல அந்த 5வது பேப்பரை மட்டும் அடிச்சு கொடுப்போம். சரியா? ஓகே சார். அப்ப இப்ப இந்த பேப்பர் கிளாஸுக்கு இருக்கணுமா என்ன செய்ய? இருந்து பாக்குறேன்னா பாக்கலாம். ஓகே சார். அந்த பேப்பர் போட்டோ எதுவும் இருந்தா கொஞ்சம் அனுப்பிடுவீங்களா? ரைட். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் அனுப்பி விடுறேன். ஓகே சார். கவனிங்களா? சரி. இதுல பாருங்க, அடுத்தது பாருங்க, அது ஒரு பெரிய காடு எனும் வாக்கியத்தில் அமைந்துள்ள பெயர் சொல் கேட்கிறாங்க. அதுல வந்து இருக்கிற பேச்சு வந்து இருக்கிற காடு என்ற சொல்ல இருக்கு. அதை நீங்க எழுதினீங்கன்னா சரி. சிறிய என்பதன் எதிர்கருத்து சொல் பெரிய. இந்த இருக்கிற முதலாவதுல பந்தியில இருக்குது, இது அப்படி எழுதுனீங்கன்னா சரி. உங்களுக்கு 6 புள்ளிகள் கிடைக்கும். இதுல தமிழ் பகுதியில முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சிலவரையில் ஒரு எழுத்து பிழை விட்டா அது ஃபுல்லா பிழை. சரியா? அதனால பகுதி 2 செய்யக்குள்ள எந்த விதமான எழுத்து பிழைகளும் விடாம செய்யும். பொருத்தமான முடிக்கு சொற்களை தெரிவு செய்க. மாமா வீட்டுக்கு வந்தார். வந்தார தூக்கி இது எழுதி இருக்கும். இன்று மழை பெய்யும், இதை தூக்கி இது எழுதி இருக்கும். அடுத்தது அதிபர் என்னை பாராட்டினார். அதிபரை தூக்கி எழுதி இருக்கணும். அவன் என்றது எதுக்கும் வராது. சரிய? அடுத்தது எழுத்து பிழையின்றி எழுதப்பட்ட சொல்லின் கீழ் கோடிடுக. சவத்காரம் இரண்டாவது விடை சரி. பெருவிரல் முதலாவது சரி. அடுத்தது தரப்பட்ட ஒருமை சொற்களை பன்மை சொற்களாக்கி எழுதுக. பூ, பூக்கள். பழம், பழங்கள். பழங்கள்னு சொன்னா, அதாவது அந்த நான் வண்டி போட்டு எழுதுறேன் பழங்கள் என்று வேற. இது அப்படியே சேர்த்து நீங்க எழுதிருக்கோம். அடுத்தது பொருத்தமான குறில் சொற்களுக்கு பொருத்தமான நெடி சொற்கள் எழுதுக. வனம் என்றா வானம், இது கீழே கோடு போட்டுக்கோ. உடை என்றா கூடை. இதுல ஏதாவது நீங்க கேள்விகள் கொடுமா? அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் அமைக்குக என்று சொல்லியிருக்கிறாங்க. அதுல வழியா கவனித்துக் கொள்ளுங்க. ஓடியது வெள்ளம் பாய்ந்து ஆற்றில். அதுல நாங்க எப்படி எழுதலாம்னு சொன்னா, ஆற்றில் வெள்ளம் பாய்ந்து
ஓடியது என்று எழுதலாம். வெள்ளம் ஆற்றில் பாய்ந்து ஓடியது என்று எழுதலாம். அடுத்தது மனதை கவரும் பூக்கள் அல்லது பூக்கள் மனதை கவர் புரியுதுதான். சரி, அடுத்த பாருங்க. இதுல பாருங்க, பொருத்தமான சொற்களை தெரிவு செய்து பாடலை பூர்த்தி செய்க. தட்டை சொண்டு வாத்து தட்டி செல்லும் பாத்து. அப்ப அதுல முதலாவது டவலியில சொண்டு என்று சொல்லியும் அடுத்ததுல தப்பி செல்லும் பாத்து என்று கொள்ளுவோம். அடுத்தது பாருங்க, கீழே தரப்பட்டவை சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் எழுதுக. நாளை கோல போட்டி நடைபெறும் என்பது நாங்க அறிவித்தல் படிக்கக்குள்ள சொல்லி தந்திருக்கிறோம். இன்று, நேற்று, நாளை, எதிர்வரும் அப்படியான சொற்கள் வரக்குள்ள நாங்க கட்டாயம் என்னத்தை பாவிக்கணும்? கட்டாயமா அது அறிவித்தலா தான் இருக்கு. அதே போல ஒரு ஆள் சொல்லக்குள்ள செய்யறது கட்டளையா இருக்கு. அப்ப இதுக்கு வந்து சரி என்றது கைகளை மேலே உயர்த்துங்கள் என்று சொல்றது கட்டளை, ஆனா அறிவுறுத்தல் என்று போட்டிருக்காங்க. அதனால இதுக்கு பிழை என்றும் இங்க எழுதி. அதே போல பொருத்தமான சொல்லுக்கு எதிர்ச்சொல்லின்கள் போடுங்க. சூடு, குளிர், இரவு, பகல். பாட்டனுக்கு எதிர்ப்பால் பாட்டி என்றா மகனுக்கு எதிர்ப்பால் என்ன? மகள். அது நீங்க எழுதியிருந்தீங்கன்னா சரி. அடுத்தது இந்த ஆங்கில சொற்களுக்குரிய விளக்கத்தை பாருங்க பிள்ளைகள். மீனுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்றது? fish, ஃபிஷ். ஸ்பெல்லிங் என்ன? FISH. அதே போல பூனைக்கு என்ன சொல்லுவோம்? Cat. CAT. அடுத்த பாருங்க, டேபிள். பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து எழுது என்றிருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இதை எழுதி இருக்கணும். இதுக்கு வந்து இதை எழுதி இருக்கும். அடுத்தது சிங்கள உச்சரிப்பு. 10க்கு தகைய கங்கை நங்கி. அடுத்த பாருங்க, பென்சிலை தென்னு சொன்னா பென்சில் தாருங்கள். பென்சிலை தென்ன பென்சில் தாருங்கள். இந்த மாடல்லாம் பிள்ளைகள் உங்களுக்கு பேப்பர்கள் இனி தருவாங்க. ஏன்னா நீ பழசி இப்ப அவங்களுக்கு இன்னொரு 100 நாள் இருக்கு. முடிஞ்சா நீங்க தான் பென்சில் தாருங்கள். அந்த வேலை. அடுத்த பாருங்க, தரப்பட்ட இலக்கங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய மூவி இலக்க எண்ணை எழுதுக. இதுல இருக்கிற வச்சு நாங்க மிகப்பெரிய மூவி இலக்க எண்கள் எழுதுறோம்னு சொன்னா 5, 3, 1 531 இதுல பாருங்க, மாம்பழம் ஒன்றின் விலை 15 ரூபாய். ஓம் சொல்லுங்க. ஏதாவது டவுட் நீ படிக்கலுங்க இல்லைங்களா? இதுல பாருங்க, ஒரு மாம்பழத்தின் விலை 15 ரூபான்னு சொன்னா 2 மாம்பழத்தின் விலை எவ்வளவு? ரூபாய் 15 2ஆல பெருக்கணும்னு சொன்னா ரூபாய் 30.00. உங்களுக்கு எப்படி எழுதணும் சொல்லி தந்திருக்கோம்ல. நாணயத்துல எழுதுறேன்டா கட்டாயம் ரூபாய் போட்டு 30.30.00 போடும். இதுல ரூபாய் என்று எழுதாட்டியே உங்களுக்கு பிளவுல. சரியா? அப்ப அதுல கவனம் செலுத்துங்க. அதே போல ஒரு ரூபாய் 10 கொடுக்கும் சீப்புண்டுகள் ரூபா. அப்ப 10 கொடுத்து என்று சொன்னா 10ல இருந்து நாங்க சீப்புட விலையை கழிக்கணும்னு சொன்னா என்ன? 3 ரூபாய் வரும். அதுக்கு விட என்ன வரும்? ரூபாய் 3.00. இப்படி எழுதி விட்டா சரி. அடுத்த பாருங்க, 2 கூட்டக்குள்ளங்களுக்கு 90 வரும்.
இதுல வந்து பெரிய எண் வந்து 98. இத சொற்கள் எழுதி இருக்கும். அதை வந்து நாங்க சொற்கள் எழுதினோம்டா சரி. அடுத்த பாருங்க. அடுத்த கவனித்துக் கொள்ளுங்க. சார் சொல்லுங்க. சார் அந்த 17வது விளங்கப்படுத்தல. சாரி, 17வது பாருங்க. இன்று வெள்ளிக்கிழமை என்றால் நாளைக்கு சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை என்றதுனால சரி. அடுத்தது கோலத்தை தீர்ப்பு. இதுல எங்களுக்கு தெரியும் 10 10 கூடுது, குறையுது. 90ல இருந்து 80, 70. அப்ப 10 கழிச்சு விட்டோம்னு சொன்னா விடை 60 அடுத்தது பாருங்க. என்னிடம் 65 மாபிள்கள் உள்ளன. அண்ணாவிடம் 25 மாபிள்கள் உள்ளன. என்னை விட அண்ணாவிடம் இவ்வளவு குறைவா இருக்குன்னு கேட்டா நாங்க என்ன செய்யணும்? விட வித்தியாசம் மேலதிகமா வந்தா 65ல இருந்து நாங்க 25 கழிக்கணும். கழிக்கணும்னு சொன்னா விடை 40. அடுத்தது வியாபாரி ஒருவர் 49 அப்பிள் பழங்களையும் 36 மாம்பழங்களையும் விற்பனை செய்தார். அவர் விற்பனை செய்த மொத்த பழங்கள் எத்தனை? அப்ப நாங்க 40, 9, 36 கூட்டுவோம். 85 விடையாக இருக்கும். அடுத்தது இதுல பாருங்க, 3 மாம்பழத்துக்கு ஒரு அன்னாசி சமனண்டா. இதுல நிறைகூடிய பொருள் எது? அன்னாசியா இருக்கு. சொல்ல ஒரு விளங்குதா? ஆம் சார். இதுல முக்கோணங்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்குது, அதுல குறைவா இருக்கிறாங்க இருக்கிறாங்க. அப்ப இதுல ஆறு குறைவா பாருங்க. முக்கோணம் நிறைய இருக்குது, 4, 6 இருக்குது. சதுரம் வந்து 2 இருக்குது. வட்டம் வந்து 2 இருக்குது. அப்ப குறைவா இருக்கிறது இந்த செவ்வகம் மட்டும்தான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? இதுல செவ்வகம் மட்டும் எழுதுவோம். அடுத்தது ஒரு பென்சில் நீளம் 12 தீக்குச்சியா, ஒரு சீப்பி நீளம் 7. அப்ப இதுல நீளம் கூடியது எதண்டா என்ன விடை? பென்சில். அடுத்தது 3 மாணவர்கள் கவனிச்சு கொள்ளுங்க. அதுல பிள்ளைகள் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, கமலா வந்து 15 தரம் கைதட்டின உடனே 20 மணி செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதே போல ரமா 28, ஏமா 16. இதுல கேள்வி என்னன்னு சொன்னா அதிகமாக செய்தது யார்? அப்ப முதலாவதுக்கு விடைய ராமா. அடுத்ததுக்கு கமலாவை விட கேமா அவ்வளவு அதிகம் என்று சொல்லி கேட்டான். 20ல இருந்து 16 கழிப்பீங்கன்னா நான். இதுல உங்களுக்கு தெரியும் ஒரு 4 அரைவாசி 2. அப்ப நீங்க ஏதாவது 2க்கு களை பண்ணீங்கன்னா சரி. இதுல ஏதாவது 2 களை பண்ணி விட்டீங்கன்னா விட சரி. அடுத்த கவனிங்க. 1 கிலோகிராம் சீனியில் எத்தனை 500 கிராம் இருக்கு? 2. என்ன ஒரு ஆட்கள் வந்தீங்கல்ல, அதுக்கு எல்லாம் இருக்கும். கவனிங்களா? பிள்ளைகள் இது லேசான கேள்வி. எப்படின்னா 100 மில்லி லிட்டர்ல இங்க பாருங்க 50 இருக்கு, இங்க 25 இருக்கு. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அவ்வளவு வேறும் 75 பேர். திருப்பி என்ன செய்யணும்? 100ல இருந்து 75 கழித்தீங்கன்னு சொன்னா விட 25.
அடுத்தது சுற்றாடல் கேள்விகள். அவனுக்கு ஏதாவது விளக்கம் இல்லைன்னா நீ பாடி கேளுங்க இல்லைங்களா? இயற்கையாக வாழும் பிராணிகளில் ஒன்று பல்லி. வித்துக்களை நீக்கிய பின் சமைக்க வேண்டியது வாகல். இயற்கையாகவே ஒரு சுவையான பாடத்தை தருவது தென்னை, அது இளநீ மூலம் தரும். நாம் வாழும் நாட்டினுடைய பெயர் இலங்கை. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு, அதுதான் ஃபுல் நேம். நாங்க இலங்கை என்று சொல்றோம். அதே போல கொக்கு படத்துல காட்டப்படுறது கொக்கு. அடுத்தது பாருங்க. இதை கவனித்துக் கொள்ளுங்க. சித்திரை மாதத்தில் பூக்கும் பூ நான் படிச்சிருக்கிற முள்முறுக்கு வேம்பு எல்லாம் சித்திரை மாதத்துல பூக்கும். முள்முறுக்கு வேம்பெல்லாம் சித்திரை மாதம். கிறிஸ்தவர்கள் வழிபாடுற தேவாலயம். மூலவர்ணம் என்று சொல்றது பிள்ளைகள் மனிசி, அதுக்கு ஷார்ட்கட் மனிசி. மனிசி என்ன? மானாண்ட மஞ்சள், நீனாண்ட நீலம், சீனாண்ட சிவப்பு. இது மூன்று தான் மூலவர்ணங்கள். அப்ப அதை விட்டு இருக்கிற கலர் இரண்டு வேற பச்சை. இலங்கையின் தேசிய மலர் நீலோட்பலம். தாவரங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் நன்மை அல்லாது மாசடு. இந்த கப்பல் வந்து சொல்றது கடல் மார்க்கமா. ஏழைகளின் அப்பல் என்று சொல்றது வாழை. நோயை பரப்பும் பிராணி நுளம்பு. அதாவது நுளம்பு மூலம் 4 நோய்கள் ஏற்படும்: டெங்கு, மலேரியா, யானைக்கால், சிக்குன்குனியா. இதுக்கு ஷார்ட்கட் டமையாஸ். நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். டெங்கு, மலேரியா, யானைக்கால், சிக்குன்குனியா நுளம்பால பரவுற நோய்களா இருக்கு. அடுத்த பாருங்க, உணவை குறித்து உண்ணுவது எலி. அதே போல தூய நீரின் பண்பு அல்லாதது மனமுள்ளது. கூடு கட்ட தெரியாத பறவை குயில். அது வந்து காகத்துல கூட்டுல முட்டையிட்டு காகம்தான் குயில்ற குஞ்சு முட்டையை அடைகாத்து குஞ்சு பொறிக்க உதவும். ஒரு வளர்ந்த பிறகு அது பறந்து போய் ஒன்றில் வாழ்வது கிளி. ஆந்தை கொடுத்தாலும் அதுக்கு சரி வருங்களா? அதுதான் படத்தில் காட்டப்பட்டுள்ள பூவின் பெயர் தாமரை. உணவை சேமித்து வைக்கிற பழக்கம் எறும்பு. அடுத்த கருவாடு போடுவதன் மூலம் நீண்ட காலம் இருக்கிறது மீன். சரி, இந்த பார்த்த சுற்றாடல் ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? இந்த படங்களை பாருங்க பிள்ளைகள். முதலாவது மின்துகள். சரியா, முதலாவது மின்துகள். அடுத்தது மௌலகர்கள் தான் வரணும். அதே போல இதுக்கு ஆணி, இது கத்தி. அடுத்தது மண்வட்டி. இதை பாருங்க, மண்வட்டி. கபட்டல் அலுமாரி என்ன எழுதிங்கன்னா சரியா? இதுக்கு அலுமாரி என்ன எழுதிங்கன்னா சரி. வீடியோ ஆன் பண்ணு. அலுமாரி என்ன எழுதுறீங்கன்னா சரி. சரி, அதுல 5வது பேப்பர் பார்ப்போமா? ஓகே சார். Right. 5வது பேப்பர் பார்ப்போம். என்ன அதே ஐடி திருப்பி இருக்க ஜாயிண்ட் ஆக கட்டாக இந்த பேப்பர் அர்த்தம். இதை கவனிச்சு கொள்ளணும். Right. இந்த பேப்பர் ஜாயிண்ட் ஆக கொஞ்சம் 20 கேள்வி பார்ப்போம்.